ரெய்க்கியில் வந்து நான் ரொம்ப என்னென்னா நீங்கள் சொல்கிறது வந்து ஆறுதல் படுத்துமே தவிர அங்கே குணப்படுத்துகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. லைக் என்னோட பேஷண்ட்ஸோட ரிசல்ட்ஸ் தான் சார் எண்ட் ஆஃப் த டே. எந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டினால் உங்களுடைய வைத்தியம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது? நாங்கள் நம்பினால தான் எங்களால் மற்றவங்களுக்கும் கொடுக்க முடியுது. மட்டும்தான் வைக்கப்படுகிறதே தவிர குணமாக்கப்படுவதில்லை. பொதுவாக நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை இருந்தால் குழந்தை பிறக்காதுங்கிறீங்க. எந்த காலத்தில் நீங்கள் சொல்கிறீங்க? எங்கள் 10 வருஷம் லவ் பண்ணி 15 வருஷம் கல்யாணம் ஆகி அவ்வளோ அன்யோன்யமாக இருக்கு, அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்குதுங்க. கூட குழந்தை பிறக்குதுங்க. இல்ல மேம், ஐ அம் கைடிங் யூ. நான் என்ன சொல்றேன்னா சொன்ன வார்த்தை பண்ணி கூட குழந்தை பிறக்குதுங்கிறது அது தவறான ஒரு வாதமுங்க. ஆக்சுவலி வந்து இதெல்லாம் வந்து அப்ரூவ்டே கிடையாது. நீங்க சொல்ற எல்லாமே ஒரு மேஜிக் மாதிரி எவிடென்ஷியலா இருக்கிறது தான். என்னால பேச முடியும் மேம். உங்களுடைய வைத்திய முறைகள் எதற்குமே ரிசர்ச் இல்ல. நீங்க எவிடன்ஸ் ரிசர்ச்ங்க. நீங்க உங்க ரிசர்ச் பேப்பர்ஸ் காமிங்க. இப்போ ஒரு மெடிசன், இப்போ இங்க ஒரு ஆர்த்தோபெடிஷியன் இருக்காங்க, நியூரோ சர்ஜன் இருக்காங்க. நாங்க எல்லாம் பேசினது எல்லாமே எங்களுடைய மெடிசனுக்கு ட்ரையல் போகுது. ஆனா உங்களுடைய வைத்தியத்திற்கு என்ன மாதிரி ட்ரையல் இருக்கு, எந்த மாதிரி ரிசர்ச் இருக்கு? எங்களுக்கு அந்த கைடன்ஸ் வேணும்னு தான் நாங்கள் சொல்லி, அதான் நான் ஆயுஷ் பற்றி சொன்னேன் சார். தே ஹேவ் நாட் கன்சிடர்ட் அபவுட் திஸ் ரெய்கி ஆர் ஆல்டர்னேட்டிவ் தெரப்பீஸ்க்கு எங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் எங்களுக்கு வரல. ஸோ வி ரெக்கமெண்ட். ஏன் வரல தெரியல. இங்க விஷயம் உள்ளதான். சித்தமோ ஆயுர்வேதமோ யுனானியோ அல்ல, இதுதான் அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் தான் இங்க இருக்கக்கூடிய நேட்டிவ் இன்டெலிஜென்ஸ்ல இருக்கக்கூடிய மருத்துவ அறிவு. இதை ஒதுக்கி தள்ளிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அதுக்கு ஒரு பாடியை பில்ட் பண்ணி அதை அதுக்குள்ள கொண்டு வராங்க. ரைட்டா? அதை மீறி இது ஒரு அறிவு, இது ஒரு சயின்ஸ் நான் சொல்றேன்ல, நீ கேட்டுக்கிறேன் எப்படி?